இங்க கமலாங்கிற பொண்ணு பிரெக்னெண்டா இருக்கும் போதே அவங்க ஹஸ்பண்ட் துபாய்க்கு வேலைக்காக போயிருப்பாங்க. அந்த பொண்ணுக்கு குழந்தையே பிறந்திருக்கும். ஆனா அவர் இன்னும் திரும்பி வந்திருக்க மாட்டாரு. கமலாக்கு காது கேட்காது. இதனாலேயே அவங்க வேலை பார்க்குற இடத்துல இருக்க மேனேஜர் எப்பயுமே திட்டிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ காது கேட்கிற மிஷின் வாங்கலான்னு போகும்போது விலை 15,000 சொல்றாங்க. அதுக்காக இப்போ கமலாவும் கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்த்து வைக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஒரு நாள் கமலாக்கு அவங்க ஹஸ்பண்டோட நினைப்பு வந்து பயங்கரமா அழுதுட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்துல இருந்து இன்னொரு பெரியவர் என் பையனும் துபாயில தான் வேலை பார்க்கறான், நான் கேட்டு நம்பர் வாங்கி தரேன்னு சொல்றாரு. அப்படி நம்பர் கிடைச்ச உடனே கமலா ஒரு கடைக்காரங்க கிட்ட கொடுத்து பேச சொல்றாங்க. அந்த கடைக்காரங்க பேசிட்டு வந்து கமலா கிட்ட இன்னும் கொஞ்ச நாள் உன் புருஷன் வந்து நீ பத்திரமா வீட்டுக்கு போன்னு சொல்றாரு. இப்போ கமலாவும் தான் சேர்த்து வச்ச காசுல ஒரு இயரிங் மிஷின் வாங்குறாங்க. வாங்குற உடனே ஃபர்ஸ்ட் தான் ஹஸ்பண்டுக்கு தான் பேசணும்னு சொல்லி அவருக்கு கால் பண்ணி பேசுறாங்க. ஆனா அந்த பக்கம் போன் எடுத்து அவங்க ஹஸ்பண்டும் இவங்க கமலாங்கிற பேரை கேட்ட உடனே அவரை பத்தி எல்லாம் கிட்ட பேசாதீங்க, நான் அவளை விட்டுட்டு என்ன வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவரை என்ன மறந்துட சொல்லுங்கன்னு சொல்லிடுறாரு. ஆக்சுவலா அந்த கடைக்காரங்க கிட்டயும் அவர் அப்படிதான் பேசியிருந்திருப்பாரு. கமலா கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் கடைக்காரன் மாத்தி சொல்லியிருந்திருப்பாரு. இப்போ சோகமா கமலா வீட்டுக்கு வரும்போது அங்க பயங்கரமா மழை பெஞ்சிட்டு இருக்குது. நைட்டு ஃபுல்லா மழை பெஞ்சதுனால இப்போ வீட்டுக்குள்ள எல்லாம் தண்ணி வந்திருக்கும். கமலா எப்படி அவங்க குழந்தைய காப்பாத்தி வெளியே கூட்டிட்டு வந்துடுறாங்க. எல்லாமே முடிஞ்சு போச்சு. சோகமா இருக்கும்போதுதான் அந்த குழந்தை கையில அந்த இயரிங் மிஷின் இருக்கு. இதை பார்த்த கமலாவும் விட்டு போன அவங்க புருஷனை மறந்துட்டு இந்த குழந்தைக்காக வாழலாம்னு நினைக்கிறாங்க.